அங்க போய் போடா பரதேசி. விடுங்க விடுங்க விடுங்க. ஓஎஸ் மணியை உருவாக்கி விட்டதை பார்த்துங்க. அவ்வளவுதான் நாட்டோட நிலைமை. நான் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. திமுக அதிமுக உருவாக்கி விட்டதுக்கு பாருங்க. ரோசம் எங்க வருது? ரோசம் எங்கடா வரணும்? தண்ணி இல்லாம மக்கள் போராடுறப்ப, தாய்மார்கள் அண்ணன் போடுறப்ப, ஒரு மூதாட்டி நான் குழாயை அடிபம்ப அடிச்சு அடிச்சு கையெல்லாம் சிவந்து போச்சு, கையெல்லாம் வந்து காய்ச்சி போச்சுன்னு காமிக்கிறப்ப யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவனை நோக்கி உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ சரியான மனுஷன். அதை விட்டுட்டு சரக்கை போட்டுட்டு சலம்பல் பண்றது எதை நோக்கி அரசியல் போகுதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க போதையின் பாதையில போகாதுங்கிறாங்க. போதையின் பாதையில போகாதன்னா அதை யார் சொல்லலாம்? 2016ஆம் ஆண்டு காந்தியவாதி சசிகுமார் ஒரு ஐயா அவர் போராட்டம் நடத்தினார். அவர் மதுபான கடையை மூட சொல்லி போராட்டம் பண்ணாரு. மதுவிலக்கு கோரி தன்னந்தனின் ஆளாக சென்னையில ஒரு ஆளா போராட்டம் பண்ணார். கன்னியாகுமரியில் மதுபான கடையை மூட சொல்லி போராட்டம் பண்றப்ப அந்த போராட்ட களத்துல முடிஞ்சு திறந்தார். யாரு? ஒரே ஒரு ஆள். அவர் போராடி, அவர் ஒரு சாமானிய மகன், எளிய மனிதன். அவர் சொல்லலாங்க போதையின் பாதையில போகாதுன்ட்டு. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வீதிக்கு வீதி மதுபான கடையை திறந்து வச்சுட்டு 5 மினிட்ல 2 சாராய கடையை திறந்து வச்சுட்டு நாட்டில் அத்தனை பேரை குடிகாரா மாத்தி விட்டுட்டு குடி நோயாளியா மாத்தி ஆயிரக்கணக்கான குடும்பங்களை, லட்சக்கணக்கான குடும்பங்களை, கோடிக்கணக்கான தாய்மார்களின் தாய் எடுத்து விட்டு போதையின் பாதையில போகாதான்னா ஒரு பக்கம் டாஸ்மாக் சாராயம் விடிய விடிய கிடைக்குது. டாஸ்மாக் சாராயத்தை கடந்து கள்ள சாராயம், கள்ள சாராயத்தால திமுக ஆட்சியில மட்டும் 3 பேர் செத்து போயிட்டான். 2023 மரக்காணம் செங்கல்பட்டு அங்க 25 பேருக்கு மேல. அதுக்கு மேல கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் 69 பேர் செத்து போனாங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க கஞ்சா பொருட்களின் புழக்கம். அதிமுக ஆட்சி காலத்திலே அன்பு சொந்தங்களே, ஐயா ஸ்டாலின் குட்காவோடு தடை செய்யப்பட்ட போதை பொருளான குட்காவோடு சட்டமன்றத்தில் போனார். அன்னைக்கு சபாநாயகர் கேட்டாரு, குட்கா ஒரு போதை பொருள், தடை செய்யப்பட்ட பொருள், அந்த பொருளை எடுத்துக்கிட்டு எதுக்கு சட்டமன்றத்தில் வந்தீங்கன்ட்டு. அதுக்கு ஐயா ஸ்டாலின் சொன்ன பதில் குட்கா மிக எளிதாக கிடைக்குது எல்லா இடத்துலையும், அதை எடுத்து காட்டுவே நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விநியோகம் நடக்குது. கஞ்சா இல்லாத ஒரு ஊர் உண்டா? கஞ்சா இல்லாத ஒரு கிராமம், ஒரு நகரம், ஒரு மாநகரம் உண்டா? தமிழ்நாடு முழுக்க கஞ்சா. இந்த கஞ்சாவின் இவ்வளவு வரத்து, இவ்வளவு புழக்கம், போதைய பொருட்கள் இந்த ராஜ்யம் எப்படி நடக்குது? இந்த தெருவில் இந்த வீதியில உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தன் கஞ்சா விற்கிறான்னு காவல்துறைக்கு தகவல் சொன்னா அந்த காவல்துறை கஞ்சா வியாபாரிக்கு தகவல் சொல்லுது. அப்ப அரசு அதிகார வர்க்கம் யாருக்கு வேலை செய்யுது? கஞ்சாவை பயன்படுத்திய ஒருவனுக்கு கண்முன்னே நிற்பது தாயா இல்ல மனைவியான்னு வித்தியாசம் தெரியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 6 வயது பெண் குழந்தை வன்கொடுமை செய்யப்படுது. 6 வயது மூதாட்டி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற நாடு இளமைக்கு போய் கொண்டிருக்கு. எல்லா பக்கமும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, பாலியல் கொடுமை என்ன நடக்குது? இதை தடுக்கணும், இதை சரி பண்ணணும்னா யாரும் சரி பண்ணுவா? திமுக வந்தா மறுபடியும் திமுக வந்தா சரி பண்ணுமா? அதிமுக வந்தா சரி பண்ணுமா? திமுக 2009 கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுச்சா? அதிமுக ஆட்சியிலே இதே திமுக வீட்டுக்கு வீடு எல்லா வீட்டு வாசலையும் கருப்பு கொடி ஏந்தி மதுபான கடையை மூடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுச்சு. அதிமுக ஆட்சி இல்ல. அன்னையர் கனிமொழி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினார். மதுவால் ஒரு சமூகம் சிறந்து கொண்டிருக்கிறது, ஒரு தலைமுறை சிறந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே இளமுறை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல மதுபான கடையை மூடல, கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தல, அதே போல கள்ளச்சாராயத்தை தடுக்கல, எதுவும் செய்யல. படிக்கிற பிள்ளை எல்லாம் கஞ்சாவுக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் சாராயத்துக்கும் அடிமையாகிறான்னா ஒரு சமூகத்துல ஆரோக்கியமான பிள்ளைகளை எப்படி உருவாவான்? ஒருத்தன் குடிகாரனா மாறினா 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சான்னா அவன் எப்படி உடல் வலுவோடு வளருவான்? அவன் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா அவன் எப்படி சமூகத்துக்காக உழைப்பான்? ஒருத்தன் குடிக்க அடிமையாக மாறி குடி நோயாளியா மாறி போனா அவன் சமூகத்தை பத்தி எப்படி சிந்திப்பான்?
அவன் சிந்தனையாளனாக, எழுத்தாளனாக, பேச்சாளனாக, மக்களுக்கு போராடக்கூடிய போராளியாக எப்படி மாறுவான்? ரெண்டு பேரும் கட்சியும் அண்ணாவின் வழிவந்த கட்சி. அண்ணா தொடங்கிய இயக்கம் திமுக. அண்ணா கட்சியின் பெயரையும் கொடியும் சுமக்கக்கூடிய கட்சி அதிமுக. ஆனால் ரெண்டு கட்சியும் மதுபான கடை நடத்துகிறது. 1967 அண்ணா ஆட்சியை பிடிச்சிருந்தாரு. 1 கோடி அரசியல் நிச்சயம், 2 கோடி அரசியல் லட்சியம், 3 கோடி அரசியல் லட்சியம். ஆனா 1 கோடி அரசியல் தர முடியல, நிதி சிக்கல், பொருளாதார முடக்கம். அந்த சமயத்தில் அண்ணா கிட்ட போய் சொன்னாங்க, நீங்க மதுபான கடையை திறந்து விட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை போக்கிட்டு 1 கோடி அரசியல் கொடுத்து உங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம்ட்டு. அதுக்கு அண்ணா சொன்னாரு, நான் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம பொய்யன்னு எடுத்தா கூட பரவாயில்ல, மதுபான கடையை திறக்க மாட்டேன். மதுபான கடையை திறந்து வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நட வந்தா நான் துண்ட உதவி தோல்ல போட்டுக்கிட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைன்னார் அண்ணா. அந்த அண்ணாவின் வெளிவந்த திமுகவும் அதிமுகவும் மதுபான கடை நடத்தி ஒரு தலைமுறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணன் காந்தியடிகள் சொல்றாரு, மது என்பது ஒரு பழக்கம் அல்ல, நோய்ங்கிறார். தமிழ்நாட்டில் 1 கோடி குடி நோயாளிகள். குடி நோயாளியாக ஒருத்தன் மாறி போனான்னா கணவனால மனைவி பாதிக்கப்படுவேன், அப்பனால பிள்ளை பாதிக்கப்படுவேன். எங்க போகுது தலைமுறை, எங்க போகுது சமுதாயம்? ஆனா இந்த திமுகவுக்கு, இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடணுங்கிற மனநிலை எவ்வளவு ஆபத்தானது. நீங்க ரெட்டாலைக்கு உதயசனுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டா எந்த மாற்றம் உருவாகாது, எதுவும் சரி செய்ய முடியாது. இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக ஐயா OS மணியன், சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடியவர் ஐயா மாணி புகழேந்தி, 2 ஐயாக்கள், ஒருத்தர் திமுக சார்பா, ஒருத்தர் அதிமுக சார்பா. இதே வேதாரண்யம் நகராட்சி தலைவராக இருந்தவர் ஐயா மாணி புகழேந்தி. நகராட்சியில மண்ட தலைவராக இருந்தப்ப நகராட்சியை ஒழுங்குபடுத்திட்டார. நகராட்சியில குறை இல்லாம, கவலை இல்லாம, தேவை இல்லாம எல்லாம் சரி பண்ணிட்டாரா? எதுவும் இல்லை. OS மணியனுக்கு 10 ஆண்டுகள வாய்ப்பு கொடுத்தீங்க சட்டமன்ற உறுப்பினராக. அது 5 ஆண்டுகள அமைச்சர். அவர் அமைச்சராக இருக்கப்பதான் கஜா புயல் வருது. கஜா புயல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த காவிரி படுகை முழுமைக்கும் பாதிப்பு, குறிப்பா வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கு பேரிழப்பு. நாம் நட்டு வளர்த்த தென்னை மரங்கள் சாய்ந்து விழுந்தது, நாம் உழைத்து கட்டிய வீடுகள் சரிந்து விழுந்தது, வாழ்வாதாரம் போனது, நில குறைஞ்சு போனோம். அந்த சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோடு ஐயா OS மணி நின்றார. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தார. எதுவும் இல்லை. ஆனா அவருக்கு ஓட்ட போடணும், ரட்டளைக்கு ஓட்ட போடணும், உதயசனுக்கு ஓட்டு போடணும். இது உளவியல் நோய். ரட்டளைக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசனுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சுங்கிறது. நமக்கு என்ன பிரச்சனை? ரட்டவசனத்தில் கருணாநிதியை வேட்பாளர்னா கூட இங்க இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டு போட்டுருவாங்க. உதயசூரியன் ஜனத்தில் ஜெயலலிதா வேட்பாளர்னா கூட இங்க இருக்கக்கூடிய திமுக ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா யார் வேட்பாளர்? அவன் மக்களுக்காக உழைப்பானா, மக்களுக்காக சேவையாற்றுவானா, அவன் தொண்டூழியம் செய்வானா, அப்பொழு கட்டவனா, கூப்பிட்ட கோளுக்கு ஓடி வருவானா, மக்களுக்காக பாடுபடுவானா, களத்துல வந்து நிற்பானா, தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நிற்பானா, எதையும் பார்க்கறது இல்லை. உதயசூரியனா ஒரு குத்து, ரெட்டலையா ஒரு குத்து. நீங்க ஒரே ஒரு தடவை குத்துறீங்க, 5 ஆண்டுக்கு ஒரு தடவை. அவன் 5 வருஷம் வச்சு குத்துறேன். அப்புறம் குத்துதே கொடிதேன்னு போய் எங்க போய் என்ன பண்றது? என்ன பண்றது? நீங்க வேளாங்கண்ணி மாதா கோயில போய் முட்டி போட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டாலும் சரி, நாகூர் தர்கால போய் அங்க வழிபாடு செஞ்சாலும் சரி, 8 குடி முருகன் கோயிலுக்கு பாதி யாத்திரையா போய் பால் கவலை எடுத்தாலும் சரி, திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போற வரைக்கும் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. உங்கள் வாக்கை மாற்றி செலுத்தினால் உங்கள் வாழ்வு சிறக்கும். இல்ல ரட்டளைக்கு தான் போடுவேன், உதயசூரியனுக்கு தான் போடுவேன்னா வாழ்வு பாழாகி போகும், பாழாகி கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறை எழுந்து வரணும். பேசிக் கொண்டிருக்கிற என்ன பாருங்க, நான் வேதாரண்யம் சட்டமன்ற நாம் தமிழக கட்சியோட வேட்பாளர். என்னை பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்க. இங்க அரசியல்வாதிக்கு விளக்கணம் வச்சிருக்கேன். பார்ச்சுனர் கார்ல வரணும், பல பலன்னு வெள்ளை சட்டை போடணும், அப்படியே கஞ்சி போட்ட மாதிரி சட்டை போடணும், அழுங்காம குழுங்காம நடக்கணும். அந்த இலக்கணங்களுக்கு உட்படாத பிள்ளைகள் நாங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளை இருப்பான் ஒருத்தன், உங்க பேர இருப்பான் ஒருத்தன், அவன் அரசியல் களத்துக்கு புகுந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் நாங்க வந்து நிக்கிறோம்.
நீங்க எங்களை ஆதரிக்க, எங்களை கொண்டாடல, எங்களை வாக்கு செலுத்தி வெள்ள வைக்கலன்னா யார் வெள்ள வைக்க போறீங்க? அன்பு சொந்தங்களே, இந்த மக்களோட வறுமையை, ஏழ்மையை, பசிய, பஞ்சத்தை, வேலையில்லா திண்டாட்டத்தை எல்லாத்தையும் உணர்ந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். ஆனா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அவர்கள் நோக்கம் உங்கள் வாக்களை பறிப்பது. உங்கள் வாக்களை பறிக்க இலவசங்களை அறிவிப்பார்கள். ஐயா OS மணியன் தேர்தல் நெருக்கத்துல நான் தனியா கூப்பன் தர்றேன், டோக்கன் தர்றேன், நீங்க ரெட்டடைக்கு ஓட்ட போட்டு இந்த டோக்கன் கொடுத்தா பொருள் வாங்கிக்கலாம் என்று அறிவிப்பார். 2007 அறிவிச்சுதான் வெற்றி பெற்றார். ஆனால் நாங்கள் எந்த அறிவிப்பையும் செய்ய மாட்டோம். நாங்க டோக்கன் தர மாட்டோம், கூப்பன் தர மாட்டோம், பரிசு பொருள் தர மாட்டோம், காசு தர மாட்டோம். நாங்கள் ஒரு உறுதி தர்றோம், இந்த மக்களுக்காக நாங்கள் இதுவரை உழைப்போம், அந்த உறுதியை தர்றோம். நீங்க எங்களை வெள்ள வச்சாலும் சரி, வெள்ள வைக்கலாம் சரி, மக்கள் தான் நிக்க போறோம். நீங்க வெள்ள வச்சீங்க, சட்டமன்றத்தில் பேசி தீர்வை பெற்று தருவோம். தோக்கடிச்சிங்க, இதே போல மக்கள் மன்றத்தில் பேசுவோம். மக்கள் மன்றத்தில் பேசினா தீர்வு எட்ட முடியாது. நீங்க அங்க இருந்து புலம்பலாம், நாங்க கொஞ்சம் சத்தமா இங்க இருந்து புலம்பலாம். ஆனா ஓட்ட போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசி தீர்வு நோக்கி கொண்டு போகலாம். அப்ப எதை செய்யணுங்கிறத உங்க பார்வைக்கு, உங்க முடிவுக்கு விட்டுறோம். இவ்வளவு ஆண்டுகளா போட்டீங்கல்ல, திமுக போட்டீங்க, அதிமுக போட்டீங்க, போட்டு பார்த்துட்டீங்கல்ல, ஒரே ஒரு மாற்றம் போடுங்களேன். எல்லாத்தையும் மாற்றத்தை விரும்புறீங்க, எல்லாத்தையும் புதுமை விரும்புறீங்க, எல்லாத்தையும் மாற்றத்தை விரும்புகிற நீங்கள், புதுமை விரும்புகிற நீங்கள் ஏன் அறுத பழசான திமுக அதிமுக கட்டிக்கிட்டு அழுகுறீங்க? ஒரு கடைக்கு போறோம், இந்த கடை இருக்குது, பழக்கடை இருக்குது, பழக்கடைக்கு போனவனே ஏதாவது பழத்தை கொடுங்கன்னு வாங்குறோமா? வாழைப்பழத்தை அமைக்கி பார்க்கறது, இது காயா இல்ல பழமான்னு பார்க்கறது, தக்காளியா எடுத்து பார்க்கறது, இந்த பக்கம் அணுகி போயிருக்கான்னு பார்க்கறது, வெங்காயத்தை எடுத்து பார்த்து என்ன வெங்காயமே காஞ்சி போயிருக்குங்கிறது, ஒரு காய்கறியை வாங்குறப்ப, வெண்டிக்காய் வாங்குறப்ப ஒடிச்சு பார்க்கறது, முத்தின வெண்டிக்காயின்னு பார்க்கறது, பார்த்து பார்த்து பதம் பார்த்து வாங்குறீங்க. காய்கறி எல்லாம் ஏதாவது காய்கறி அள்ளி போட்டு கொண்டு போறது இல்லை, பழத்தை ஏதாவது பழத்தை அள்ளி போட்டு கொண்டு போறது இல்லை, பதம் பார்த்து காய்கறியை வாங்குறீங்க. ஏன்னா இருக்கிற சிறந்தது இதுவோ அதான் வேணும்னு நினைக்கிறீங்க. ஒரு உணவகத்துக்கு போறப்ப ஏதாவது சாப்பாட்டை கொண்டாந்து வச்சு தொடங்க கேட்கறது இல்லை. இட்லி இருக்கா, தோசை இருக்கா, தோசை என்ன தோசை இருக்கு, பொடி தோசையா, நெய் தோசையா, ஊத்தப்பமா, ஆப்பமா அப்படின்னு கேட்குறீங்க. முட்டை தோசையான்னு கேட்குறீங்க. சட்னி இருக்கா, சாம்பார் இருக்கா, குருமா இருக்கா, சைவ குருமா இருக்கா, வெஜ் குருமா இருக்கா, மட்டன் குருமா இருக்கா, சிக்கன் குருமா இருக்கா, எல்லாத்தையும் கேட்குறீங்க. சட்னின்னா கார சட்னியா, தக்காளி சட்னியா, வெங்காய சட்னியா, எல்லாத்தையும் கேட்கறது. சாப்பிடப்பறப்ப ஒருவேளை சாப்பாட்டுக்கு எது சிறந்தது அப்படின்னு பார்த்து பார்த்து பண்றது. எல்லாத்திலையும் சட்டை எடுக்கிறப்ப சட்டை எடுத்து போட்டு பார்க்கறது, 40 சைஸ் சரியா இருக்கு அப்படின்னு கடை முடிவு நிக்கிறது, கடைக்காரர் கேட்கறது, கணக்கு கச்சிதமா இருக்கா, பொருத்தமா இருக்கான்னு கேட்கறது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறீங்க. செருப்பை வாங்கி காலில் போட்டு 3 மாத காலம் செருப்பு உழைக்குமா கேட்கறீங்க. காலில் போற செருப்பை உழைக்குமான்னு கேட்கிற நீங்க உங்க ஆள போற ஆட்சியாளர் மக்களுக்கு உழைப்பானான்னு பாக்குறது இல்லை. அதான் இங்க பிரச்சனை. எல்லாத்தையும் பார்க்கறது, படம் பார்க்கறது, படத்துல பார்க்கறப்ப இந்த திரைப்படத்தை பார்த்தோம்னா திரைப்படத்தில் வெளியில் இருப்பான், கொடூரமானவனா இருப்பான். படம் பார்க்கறது திட்டுறது, இந்த அநியாயம் பண்றானே அப்படின்னு. நாடகம் பார்க்கறப்ப அந்த மாமியாக்காரி என்ன போல கொடுமை பண்ற, மருமகளை போட்டு இந்த பாடுபடுத்துறா, நானும் அந்த சோத்துல விசாரிச்சிருவேன். அந்த நாடகத்தை பார்த்து புலம்புறது. பிக் பாஸ் ஓடும், பிக் பாஸ் பார்த்துட்டு அந்த பொம்பளை ரொம்ப புலம்பி பேசுறா. இவனுக்கு ரெக்கார்டு கொடுத்து அனுப்பணும். திரைப்படத்துல, பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில, நாடகத்துல எங்க அநியாயம் நடந்தாலும் தாங்க முடியல. ஆனா நிஜத்துல எவன் அநியாயத்தை பண்றானோ, எவன் அக்கிரமத்தை பண்றானோ, எவன் கொடுமை பண்றானோ, எவன் முள்ள மாறியோ, எவன் முடிச்சு வைக்கியோ, எவன் பொறிக்கியோ அத்தனை பேருக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டுறது, எம்பி ஆக்கி விட்டுறது, முதலமைச்சர் ஆக்கி விட்டுறது. எவ்வளவு பெரிய விசித்திரம், எவ்வளவு பெரிய கால கொடுமதல்ல. நீங்க மாறாம நாடு மாறாது. உங்க வாக்கை மாற்றி செலுத்தாம உங்க வாழ்வு மாறாது, சிறக்காது. இதான் யதார்த்தம். இன்னைக்கு சொல்லிட்டு போறோம். இன்னைக்கு நீங்க இல்லை நல்லா பேசினாப்புல, ஆனா எனக்கு ரெட்டால தான், எனக்கு விஜய் சொல்லியிருந்தான் அப்படின்னு திரும்ப போட்டீங்க. நீங்க தாராளமா போட்டு போங்க, போடுங்க, ரெட்டடைக்கு போடுங்க, ரெட்டடைக்கு போடுங்க, உதயசனுக்கு போடுங்க. இன்னும் ஓராண்டு காலத்துல இன்னைக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கோ இதை விட மோசமா நிலைக்கு போகும்.
இப்ப தேர்தல் வருது, இன்னும் 10 நாளைக்கு 15 நாளைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு திமுக அதிமுக வெள்ள வச்சுட்டா இதை விட மோசமாக நடிச்சு கொண்டு போயிருவேன். அன்பு சொந்தங்களே, சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டாக்குடின்னு ஒரு கிராமம், நாட்டாக்குடின்ட்டு அந்த கிராமத்துல 5000 குடும்பங்கள் வாழ்ந்தது. ஆனா இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் அங்க வாழாம ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா ரவுடி சாத்தியமா இருக்கு அப்படின்னு இல்ல, பேய் பிசாசு உழவுது அப்படின்னு இல்ல, தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்லாம ஆசையா கட்டின வீட்டுல வாழாம வீட்டை விட்டு காலி பண்ணி போனாங்க. நம்ம ஊர்கள்ல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துல நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு கட்டுறோம். எப்படி சொந்த ஊர்ல வாழணும், நமக்கு போய் நம்ம புள்ள வாழணும், தலைமுறை வாழணும்ட்டு. ஆனா குடிக்க தண்ணி இல்லைன்னா யாரும் வாழ முடியாது. அதை உணர்ந்து மாத்தி போடுங்க. ரெட்டலை உதயசூரனை வரங்க, விவசாய மனசுல ஏந்துங்க. உங்கள் மகன் தான் வேட்பாளர். இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் நான் பேசுறேன், நான் சட்டமன்றத்தில் பேசுவேன். இந்த மக்கள் பிரச்சனைகளை உறுதியா எடுத்துட்டு போவேன். நாளைக்கு தண்ணி தொலைக்காட்சியில மக்கள் மன்றம்னு ஒரு விவாத நிகழ்ச்சி வருது. சிறுதலை காடுங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து வாக்கெட்டு போனோம். அந்த கிராமத்துல வந்து குடிசை வீடு தான். ஒரு குடிசை வீட்டுல ஒரு அக்கா வந்து கண்ணீர் வடிச்சிச்சு. கேட்கறப்ப கவலையா இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணா அந்த அந்த குடிசை வீட்டை அப்படியே புகைப்படம் எடுத்து தண்ணி தொலைக்காட்சியில விவாத நிகழ்ச்சியில காமிச்சேன். இந்த வீட்டுல எங்க பிரிச்சு வைப்பாங்க, எங்க வாஷிங் மிஷின் வைப்பாங்கன்ட்டு. சட்டமன்றத்தில் பேசல, மக்கள் மன்றத்தில் பேசுவோம்ட்டு அந்த தொலைக்காட்சியில கேட்டேன். அப்ப இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு போக முடியும். இன்னைக்கு அவ்வளவுதான் வலிமை இருக்கு. நீங்க ஓட்டு போட்டு வெள்ள வச்சா மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியும். அதற்கான சின்ன விவசாயி, அதற்கான வேட்பாளராக உங்கள் மகன் நிற்கிறேன். நீங்க இனிமே முடிவெடுத்துக்குங்க. உங்கள் மனசாட்சியின்படி முடிவெடுங்க. காய்த்தல் உவர்த்தல் இல்லாம, விருப்பொறுப்பு இல்லாம வீட்டுல போய் சாப்பிட்ட பிறகு உங்கள் கணவனோடு மனைவியோடு உட்கார்ந்து 6 அமர பேசுங்க. தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க. நாட்டு நடப்பை யோசிங்க. நாட்டில் வர கொடுமை நடக்குது, அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது அப்படின்னு யோசிங்க, பேசுங்க. பேசி யாரு வந்தா நாடு சிறக்கும், வாழ்வு சிறக்கும்னு பார்த்து முடிவெடுத்து ஓட்ட போடுங்க. உங்கள் மனசாட்சியின் படி ஓட்டு போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா நீங்க நாம் தமிழர் கட்சி தான் போடுவீங்க. காசு கொடுப்பான் ஐயா ஓஎஸ் மணி ஆட்கள் வருவாங்க, ஐயா மாமி புகழேந்திர ஆட்கள் வருவாங்க. காசு கொடுப்பாங்க, வாக்குக்கு 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசு கொடுப்பாங்க. காசு வேண்டாம்னா தூக்கி மூஞ்சி எறிங்க, ஒரு பட்சம் இல்லை. இல்ல நான் காசை வாங்கிக்கிறேன்னா தாராளமா வாங்கிக்கங்க. 2000 ரூபாய் கொடுத்தான்னா தேர்தல் நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு போய் கடைக்கு போய் மீனோ கறியோ வாங்கியாந்து தெம்பா வீட்டுல அளவு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு துணி கடைக்கு போய் அவன் கொடுத்த காசுல நல்ல சட்டை, வேட்டி, பேண்ட் இல்ல புடவை எடுத்துக்கிட்டு நல்ல செருப்பை போட்டுக்கிட்டு எந்த காசை கொடுத்து உங்களை வந்து ஏமாற்றம் நினைச்சானோ அதே காசுல நல்ல சட்டை பேண்டா போட்டுக்கிட்டு அவனை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புங்க. நல்ல அரசியல உருவாக்குங்க. இல்ல மறுபடியும் நான் ஓட்ட வந்து திமுக தான் போடுவேன், அதிமுக தான் போடுவேன், அவன் காசு கொடுத்துட்டான்னு தவறி அந்த ஒரு நாள்ல பிழை செஞ்சீங்க, 5 ஆண்டு காலம் வருத்தப்படுவீங்க. அதை உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவும். நன்றி, வணக்கம்.